ஹலோ, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு தெரியுமா? லோ கேலரி டயட் ஃபார் வெயிட் லாஸ். ஏன்னா இப்போ வெயிட் லாஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் டாபிக். எல்லாருமே அதை பற்றி தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. பட் வெரி லோ கேலரி டயட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லோ கேலரி தெரியும், அது என்னது இந்த வெரி லோ கேலரி டயட் அப்படின்னா, ரொம்ப மார்பிட்லி ஒபீஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா? இப்போ 100 kgs 150 200 kgs இந்த மாதிரிலாம் ஆகும்போது ஒரு ரெகுலர் வெயிட் லாஸே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ டாக்டர்ஸோட கன்சல்டேஷன்லாம் போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மெடிசன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸும் சைட் பை சைட் பண்ணுங்கள், டயட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெரி லோ கேலரி டயட்ஸுங்கிறது வந்து 600 to 1000 கேலரிஸ் தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு லோ கேலரி டயட் போகும்போது ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து சாப்பிடாமல் இருக்க போகிறேன், அடுத்த 1 week நான் சாப்பிடாமல் இருக்க போகிறேன், இல்லைனா வெறும் லிக்விட்ஸ் ஹோல் டே நான் வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் நீங்களாக ஏதாவது ஒன்று அட்டெம்ப்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஆக்சுவலி ஹாவ் அ லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். முக்கால்வாசி டைம் இந்த மாதிரி லோ கேலரி டயட் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இல்லாமல் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, வாட் குட் பாசிபிளி ஹேப்பன் அப்படின்னா ரொம்ப டயர்ட்னஸ் வரும். தட்ஸ் ஒன் மேஜர் திங். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸே உங்களால் பண்ண முடியாது. ஆஃபீஸ்க்கு போகிறது, அதுக்கப்புறமா ரெகுலராக வீட்டுக்கு வந்து உங்களோட ஹோம் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுறது, எதுக்குமே சுத்தமாக எனர்ஜி இருக்காது. அடுத்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து போதிய அளவுக்கு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எதுவும் சாப்பிடாமல் இருப்பீங்க. அண்ட் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு, இல்லைனா இளநீர், க்ரீன் டீயே 2-3 லிட்டர் குடிச்சிட்டு சும்மா இருக்கிற அளவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான லோ கேலரி டயட்ஸ் ஆர் லைக் வெரி அன்ஹெல்தி. ஃபைபர் இல்லாதனால கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் திங் இஸ் ஆல்சோ லோ பிளட் ப்ரெஷர். லோ பிபி வந்து எப்படி இருக்கும்? தலையெல்லாம் சுற்றி ரொம்ப வீக்காகி நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது, தனியாக வெளியில் போகிறதுக்கு கூட கான்ஃபிடென்ஸ் இருக்காது, இந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அதனால் நீங்களாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க கேலரிஸை. ஸோ வென் யூ மார்பிட்லி ஒபீஸ், அதாவது BMI வந்து 35 and above இருக்கும்போது கண்டிப்பாக டாக்டர்ஸ் கிட்ட போய் ஃபுல் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அண்டர் சூப்பர்விஷன் இந்த மாதிரி லோ கேலரி டயட்ஸ் பண்ணால் இட் இஸ் ஸ்டில் ஃபைன். ஆனால் நீங்களாக தனியாக ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா வேறு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட் திங், வெயிட் ரொம்ப சீக்கிரமாக குறையிறது பார்ப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெறும் லிக்விட்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு உங்களோட இட்லி, தோசை, சாதம் இந்த மாதிரியான சாப்பாடு ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பாடி வந்து நிறைய வாட்டர் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நிறைய ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் வாட்டர் லாஸ்னாலே உங்களுக்கு வந்து ஒரு டிராஸ்டிக் வெயிட் லாஸ் தெரியும். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்து இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது நிறைய அது கூடவே வாட்டர் இஸ் ஆல்சோ ரீடெயின்ட். அதனாலேயே உங்களுக்கு வந்து வெயிட்டும் ஜாஸ்தி காமிக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாகிறது தெரியும். தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் திங் இஸ் எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ் வரும். சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் வந்து கம்மியாகிறதுனால கூட உங்களுக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரும். நெக்ஸ்ட் திங், பொதுவாக 24/7 உங்களோட பிரெயின், லங்ஸ், ஹார்ட், கிட்னி இந்த மாதிரி மெயின் ஆர்கன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு எனர்ஜி தேவை. கண்டினியூஸாக நான் ஸ்டாப் இதுக்கு எனர்ஜி தேவை. ஆனால் நீங்கள் சாப்பிட்றதில்ல. அப்போ என்ன பண்ணும், பாடி வந்து மசிலை உடச்சி அதுலேருந்து எனர்ஜி எடுத்து இட் வில் கோ ஹெட் அண்ட் சப்ளை டு ஆல் தீஸ் மெயின் ஆர்கன்ஸ். So at the cost of your muscle, all these organs will be made to function normally. உங்களோட ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, சாப்பிட்றது, டைஜஸ்ட் பண்ணுறது, ப்ரீத் பண்ணுறது, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து வெளியில் தள்ளுறது, திஸ் என்டையர் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வில் ஆக்சுவலி கோ ஹெட், இட் வில் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன், பட் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த மசில். அண்ட் யூ ஷுடன்ட் லூஸ் மசில் அட் எனி காஸ்ட். மசில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அண்ட் நிறைய மசில் இருந்தால் உங்களுக்கு எந்த இன்ஜுரிஸும் வராது. அண்ட் யோர் எபிலிட்டி டு பேர்ன் ஃபேட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஸோ பொதுவாக வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு போகும்போது ஃபோக்கஸ் ஆன் ரெடியூசிங் த ஃபேட், இன்க்ரீஸிங் த மசில் மாஸ், அண்ட் தட் இஸ் த கீ டு இட். ஓகே, ஸோ பி வெரி கேர்ஃபுல். லோ கேலரி டயட்ஸ் பண்ணுறேன் கம்ப்ளீட்லி வித்தவுட் டேக்கிங் எனி ஹெல்ப், நான் பாட்டுக்கு ஐ டிசைட் டு கோ ஹெட் அண்ட் டூ இட் அப்படின்னு நீங்களாக ஒரு டெசிஷன் எடுத்து தனியாக பண்ணிடாதீங்க. கோ கன்சல்ட் அ ஃபிசிஷியன். ஏன்னா அவங்க தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது பண்ணணுமா வேண்டாமா, இல்லை மெடிசின், டயட் அண்ட் எக்ஸசைஸ் வச்சு பண்ணலாமா, and go meet a nutritionist because she'll also be able to check what needs to be done. உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பாதிக்காமல் வேறு நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் dietitian or a nutritionist will be able to help you with a customized plan. Okay, ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். Until then, signing off, Shining.